இன்னைக்கு நம்ம WH கொஷின்ஸ் அப்படின்னா என்ன, அதை எங்கே எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ WH கொஷின்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வாட், ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸாகவே பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம். பாருங்க, வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன. வாட் அப்படின்னா என்ன, உன்னுடைய பெயர் என்ன. நெக்ஸ்ட் வேர். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். வேர் எங்கே. பொதுவாக வேர் இஸ் ஆஸ்க் ஃபார் எனி லொக்கேஷன் ஆர் பிளேஸ். லொக்கேஷன் ஆர் பிளேஸ். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்க, வேர் you live. where do you live. இந்த சென்டென்ஸை பாருங்க, இதில் நீ எங்கே வசிக்கிற. ஸோ இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங் நீ எங்கே வசிக்கிற. ஸோ வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் when அப்படின்னா எப்பொழுது அல்லது எப்போது அப்படிங்கிற மீனிங் தரும். when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸை பாருங்க, when is your birthday. இந்த கொஸ்டின்ல பாருங்க, when is your birthday, உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது. when அப்படின்னா எப்பொழுது. when is your birthday, உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது. when அப்படின்னா எப்பொழுது. நெக்ஸ்ட் who அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். who அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். who is your teacher. இந்த கொஸ்டினை பாருங்க, who is your teacher, உன்னுடைய ஆசிரியர் யார். who அப்படின்னா யார். how அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸை பாருங்க, இந்த கொஸ்டின்ல how do you cook pasta, நீ எப்படி இந்த பாஸ்தாவை சமைச்ச. ஸோ how அப்படின்னா எப்படி. how do you cook pasta, how அப்படின்னா எப்படி. which அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். which அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, which color do you like. which அப்படின்னா எது அல்லது எந்த அப்படிங்கிற மீனிங். ஸோ விச் அப்படின்னா எது. நெக்ஸ்ட் ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா. நம்ம ஏன் அப்படின்னு தமிழில் கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இங்கிலீஷில் ஒய் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒய் ஆர் யூ லேட். ஒய் ஆர் யூ லேட், நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க, whom did you meet. ஸோ whom did you meet. இந்த கொஷினில் whom அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். whom did you meet, யாரை நீ மீட் பண்ண. ஸோ இங்கே did இருக்கு, ஸோ past tense. ஸோ whom did you meet, யாரை நீ மீட் பண்ண அப்படின்னு அர்த்தம். யாரை நீ சந்திச்ச. whom அப்படின்னா யாரை. நெக்ஸ்ட் whose அப்படின்னா யாருடையது. whose அப்படின்னா யாருடையது. இந்த கொஸ்டினை பாருங்க, whose book is this. whose book is this, இந்த புத்தகம் யாருடையது. whose அப்படின்னா யாருடையது. ஸோ யாருடையது அப்படின்னு நம்ம கேட்குற இடத்துல தான் whom அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வேர் எங்கே. வென் எப்பொழுது. ஹூ யாரை. ஹவு எப்படி. விச் எது. ஒய் ஏன். ஹும் யாரை. ஹூஸ் யாருடையது.